நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை ஹைவேஸ் இங்கே ஐயங்கோட்டை ஏரியாங்கள டெம்பிள் சிட்டி ஆப்போசிட்டுக்கு அப்படியே அமைஞ்சிருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 40 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. அது 40 ஏக்கர் 4 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. ட்ரைனேஜ் ஓப்பன் ட்ரைனேஜ் மேக்ஸிமம் மதுரையில் இது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. காம்பவுண்ட் வால் சுற்றி உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய ஆர்ச் ஒன்று பண்ணுறோம் நம்ம சைட்டில் இருந்து ஓப்பனிங் 24/7 உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. இல்லை பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் நம்ம தனியாக ப்ளே ஏரியா நம்ம பண்ணி தருவோம். ரோடு வசதி சுற்றி உங்களுக்கு நல்ல ரோடு வசதி உங்களுக்கு இருக்குங்க. மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு தண்ணி நிற்காது. ஃபவுண்டேஷன் ஒரு 4 லட்சம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி காஸ்ட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லை மொத்தம் 5 ஃபேஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 400 ஃப்ளாட்டுங்கிறது வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது 2ல் மட்டும் தான் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 ஃப்ளாட் கிட்ட வந்துடும். 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக பெற்றிருக்கோம். கோட்டைங்கிறது ஒரு ஏரியாங்க. அத்தியாவசிய பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் தான். அது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கொஞ்சம் பெரிய ஸ்கூல் ரிச்சான ஸ்கூல் அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 25 lakhsலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறாங்க. பேர் மதுரையில் ஹைவே மேலேயே ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கணும், வீடு கட்டினாலும் சேஃபாக இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் ஃபேர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகக்கூடிய அந்த பைபாஸுங்க. ஐயன்கோட்டை டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் 40 ஏக்கரில் ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வேறு. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும், வீடு கட்டுறதா இருந்தால் எவ்வளோ சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க, என் நேம் சந்தோஷ். நான் இங்கே சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை ஹைவேஸ் இங்கே ஐயங்கோட்டை ஏரியாங்கள டெம்பிள் சிட்டி ஆப்போசிட்டுக்கு அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக 40 ஏக்கர் பண்ணுறேங்க. அதாவது 40 ஏக்கர் 4 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இதெல்லாம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுது. ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 202 ஃப்ளாட்டு, ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா 176 ஃப்ளாட்டு. மொத்தமாக ஓவராலாக மேக்ஸிமம் சேலாக இருக்குங்க. அது இல்லாமல் மற்ற ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. நல்ல ஒரு ஸ்பெசிலிட்டிஸோட இருக்குது. உங்களுக்கு 10+ அம்யூனிட்டிஸோட அமைஞ்சிருக்கு. சார் ஏன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அதுவும் ஹைவே மேலே 40 ஏக்கர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது மதுரையில் ஃபேர்லேண்டு தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது வந்து ட்ரைனேஜ் ஓப்பன் ட்ரைனேஜ் மேக்ஸிமம் மதுரையில் இது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ளாட்டுக்கு தனியான ஒரு ஓப்பன் ட்ரைனேஜ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃப்ளாட்டுக்கு பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, செடி மரங்கள் வச்சு தரோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈபி லைன் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருவோம். உள்ள காம்பவுண்ட் வால் சுற்றி உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய ஆர்ச் ஒன்று பண்ணுறோம் நம்ம சைட்டில் இருந்து ஓப்பனிங் 24/7 உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்லாம் உள்ளே பண்ணுறோங்க சார். இது மட்டும் இல்லாமல் உள்ள பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் நம்ம தனியாக ப்ளே ஏரியா நம்ம பண்ணி தருவோம். பார்க்குறப்போ 4 டைப் ஆஃப் ரோடு இருக்குங்க. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா கட் ரோடுன்னு பார்க்குறப்போ 33 ஃபீட்டு 30 ஃபீட்டு 24 ஃபீட்டுங்க. மொத்தம் 4 டைப் ஆஃப் ரோடு நம்ம சைட்டுக்குள்ளே வருதுங்க. இந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு வந்து மதுரையில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மதுரை சுற்றி நம்ம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி அம்யூனிட்டிஸை நம்ம பண்ணி தந்துருக்கோங்க. ஏன்னா இந்த வைடான ரோடுன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 கேட் கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷன் பிரித்து இப்படி போகிறதுக்கும் வர்றதுக்கும் எந்த டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் போய்க்கலாம். உள்ள வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஏன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இது மெகா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக ரோட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அளவு மட்டும்தான் வேறுபடுதுங்க. மற்றபடி ரொம்ப சூப்பராக வந்துட்டு தரமாக கொடுத்துருக்காங்க. அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கு காம்பவுண்ட் வால், என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, ஒரு மேனுவல் செக்யூரிட்டி அண்ணா இங்கே இருக்காரு, ரோட் ஃபெசிலிட்டி, இபி, இதுக்கு மேலே என்னங்க தேவைப்பட போகுது? அடிப்படை வசதி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டினாலே எல்லா அடிப்படை வசதியுமே கொடுத்துருவீங்க. பட் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நான் இங்கே கொண்டு வந்து ஒரு என்னோடய அமௌண்ட் நான் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து எத்தனை வருஷத்தில் அதை நல்ல ஒரு லாபமான முதலீட்டாக நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது இங்கே என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது எனக்கு முக்கியம். இது எந்த மாதிரி ஏரியா? நான் மதுரைக்குள்ளே இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு ஏரியா? அப்ரிஷியேஷனுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அதாவது ஆன் தி வேல திண்டுக்கல் டு மதுரை ஹைவேஸில் 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பறவை வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன். ஸோ நம்ம பறவையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராஜெக்ட்டில் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 3 lakhs 3,50,000 4 இந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க ரேட் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்காதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம NH ஆப்போசிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து ஓவராலாக ஒரே கண்டிஷனில் இருக்குங்க. மற்ற சைட்டில் பார்க்குறப்ப கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு தண்ணி நிற்காது. அந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குங்க. ப்ளஸ் ட்ரைனேஜ் இருக்குது, அந்த வழியாக தண்ணி எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் வீடு கட்டுறப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு 4 லட்சம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய கிராண்டாக ஒரு 40 ஏக்கர் பண்ணுறப்போ
ஆன் தி வே. ஸோ வந்து ரேட் இன்க்ரீஸ்க்காக நம்மள்ட்ட நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ ஓகே ஓவராலாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மொத்தம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சேர்த்து ஒரு 400 சைட்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சைட் மட்டுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்காங்க. ஓகே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வாங்கி போட்டுருக்காங்க. வந்து ஒரு ஆன் ரோட்ல இருக்கு அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பேர் கண்ணை மூடிட்டு வாங்கி போடுவாங்க. அதுவும் மதுரை மாதிரி ஒரு சிட்டில நம்ம யோசிக்கவே வேண்டாம், தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் NHக்கு மேலேயே சைட்டுங்க. யார் நீங்கள் இந்த ஏரியாவில் வந்தாலும் சரி, ஜஸ்ட் மதுரையிலேருந்து திண்டுக்கல் பைபாஸ் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேர்லேண்டை பார்க்காம போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்படிங்கும்போது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் தேடுவாங்க. அதுவும் மதுரை மாதிரியான ஒரு சிட்டியில் இப்படி NHக்கு மேலே ஒரு சைட் அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 400 சைட் சொல்லியிருந்தீங்க, 300 பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 100 சைட்டு தான் இன்னும் அவைலபிளாக இருக்கா? ஏன்னா எல்லாரும் இப்போ வாங்க வர்றவங்க என்ன நினைப்பேன், நானே வந்தாலும் எனக்கு வடக்கு கிழக்கு சைட் வேணும், கார்னர் சைட் வேணும்னு ஆசைப்படுவேன். அப்போ இந்த 100 சைட் தான் இப்போதைக்கு இருக்கா? ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க மேம். மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபேஸுங்க நம்ம ஓகே சைட்டில் மொத்தம் 5 ஃபேஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 400 ஃப்ளாட்டுங்கிறது வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இது ரெண்டில் மட்டும் தான் வரும். ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 இதெல்லாம் ஓரளவு ஃபர்தராக டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஃபேஸ் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஸோ இதா மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 ஃப்ளாட் கிட்ட வந்துடும் மேம். ஓகே, டோட்டலாக 900 ஃப்ளாட்டுங்க. இப்போதைக்கு வந்து 300 ஃப்ளாட் வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல தான் புக் ஆயிருக்கு. அதர்வைஸ் நீங்கள் வந்து நல்ல ப்ரீமியமான சைட் வேணும், வடக்கு கிழக்கு கார்னர் சைட்லாம் வேணும்னா நீங்கள் ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 இதெல்லாம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போதும் எனக்கு. ஏன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, ஃபேமஸான எல்லா விஷயமுமே இருக்குது. மதுரை சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்கு பக்கத்தில் வேறு. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஓகே. ஆனால் நான் இப்போ இங்கே வீடு கட்டி குடி வர்றேன் அப்படிங்கும்போது நீங்கள் அடிப்படை வசதியெல்லாம் சொல்லிட்டீங்க. அது தவிர இப்போ பக்கத்தில் கடைங்க வேணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், காலேஜ் போகிற குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இங்கே எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பக்கத்தில் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நான் எப்படி சொல்கிறேன், நம்ம சைட்டுக்குள்ளேருந்து எப்படி ஆரம்பிச்சிடறேன் நான். நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலுக்காக விட்டுருக்கோங்க. ஃபியூச்சர் டெவலப்புக்காக கமர்ஷியலுக்காக விட்டுருக்கோம். கடைகளோ மல்லிகை பொருட்களோ இதெல்லாம் வாங்குற மாதிரி நம்ம பக்கத்துலேயே கமர்ஷியலுக்காக விட்டு நீங்களே பண்ணிடுவீங்களா? பண்ணிருக்கோம், நம்மளே பண்ணிடுவோம் மேம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி ஹோட்டல் தெரியும், சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் பெட்ரோல் தெரியும். ஸோ இதெல்லாம் பக்கத்துலேயே உள்ள ஏரியாங்க. ஐயங்கோட்டைங்கிறது ஒரு ஏரியாங்க. அத்தியாவசிய பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் தான் அது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஸ்கூல் காலேஜ்னு பார்க்குறப்போ ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் கொஞ்சம் பெரிய ஸ்கூல், ரிச்சான ஸ்கூல் அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. 4 கிலோமீட்டரில் இருக்குது. அது இல்லாமல் காலேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி, சமயநல்லூர், மதுரை ஆரப்பாளையம் இந்த மாதிரி போயிடலாங்க. அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க எல்லாமே வரும் நம்ம சைட்டில் இருந்து. ஆமாங்க. ஓகே, இது NHலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லேயும் பார்க்கும்போது அரௌண்ட் நம்ம சைட்லேருந்து எல்லா ஸ்கூல் காலேஜஸுமே இருக்குது. சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தா ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் சிட்டி ஹோட்டலு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே வந்து பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே வீடு தாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் தாராளமாக வீடு கட்டி குடி வரலாம். உங்கள் வீட்டில் வந்து ஸ்கூல் காலேஜ் போகிற குழந்தைங்க இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம சைட் வாசல்லே நிற்குது. லைனாக பஸ்ஸஸ் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு. டவுன் பஸ்லேருந்து மப்சல் பஸ்லேருந்து எல்லாமே ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஏரியா தான். ஓகே, வீடு கட்டலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு எங்களுக்கு ரேட்டு தெரியணும் இல்லையா? இங்கே சென்ட் ரேட் இப்போ கரண்ட்லி எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? ரேட்டுன்னு பார்க்குறப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதாவது 6 to 7 மந்த்துக்கு முன்னாடி வரைக்குமே 540 கொடுத்து சொல்லி கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி அதுலேருந்து சின்னதாக நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் ரொம்ப பெருசாக பண்ண மாட்டாங்க, கஸ்டமருக்காக சின்னதாக நெகோஷியேட் பண்ணி தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து ரிவைஸ் பண்ணுறாங்க ரேட்டு. ஏன்னா அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சு ஃபேஸ் 3 ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து 580 ஆரம்பிச்சு சின்னதாக நெகோஷியேட் பண்ணி தருவாங்க மேம். ஓகே, இது வரைக்குமே வந்துட்டு 540க்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு 6 மாத கேப்லேயே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு per சென்ட்டுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டுங்க. ஒரு 3 சென்ட் வாங்கியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1,20,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நல்ல அப்ரிஷியேஷன் அடுத்தடுத்து வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் அக்டோபர் 1க்கு அப்புறம் யார் புக் பண்ணாலுமே 5,80,000 per சென்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்லைட்லி உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகே. பட் இப்போது வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? இவ்வளோ பட்ஜெட்டில் தான் நம்ம வீடு பண்ணுறோங்கிற மாதிரி? கண்டிப்பாக மேம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடுன்னு பார்க்குறப்போ நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சைட் வந்து 15 சைட் போயிட்டு இருக்கு மேம். உள்ள ஓகே, ஒரு இதெல்லாம் போட்டு ஆரம்பிச்சு பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு இருங்க. உள்ள நம்ம கம்பெனி சைட்லேருந்து பண்ணி தரோம். இல்லை 2 BHK வீடு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து இப்போ வந்து நான் ஃப்ளாட் வாங்குறேங்க, எனக்கு வந்து வீடு கட்டி தருவீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம பண்ணி தருவோம். ஓகே, ஒரு பட்ஜெட் வந்து 2,400 2,300 கஸ்டமர் சைட்டுக்கு எப்படி ஏற்ற மாதிரியோ அந்த மாதிரி நம்ம பண்ணி தருவோம் மேம்.
இப்போ நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிற 2 பிஹெச்கேனா என்ன ப்ரைஸ் வருதுண்ணா இப்போ கஸ்டமர்? ஏன்னா 15 வீடு நீங்கள் வந்து அஸ்திவாரம் போட்டு பேஸ்மெண்ட் லெவலில் இப்போ போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவாக கொடுக்குற மாதிரி இல்லைங்களா? அப்படிங்கும்போது எவ்வளோ ப்ரைஸ்க்கு இப்போ வாங்க முடியும்? நீங்கள் இப்போ 2 பிஹெச்கே வீடு அது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 3.5 சென்ட் 4 சென்ட் வாங்க மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 45 to 550 வருங்க. ஓகே, சூப்பருங்க. ஏன்னா 3 சென்ட் 4 சென்ட் இடம் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் 2 பிஹெச்கே வேணும் அப்படின்னா 45 lakhsலேருந்தே பண்ண முடியும் 45 to 50 பண்ணிடலாங்க. ஓகே, மதுரை சிட்டியில் 45 to 50, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 சென்ட் இடத்தோட அப்படிங்கிறது சூப்பருங்க. அண்ட் வீட்டுக்கு லோன் நீங்களே பண்ணி தந்துடுவீங்களா? ஒரு டவுன் பேமெண்ட்னு பார்த்தா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கணும் இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு? மேம் இங்கே லேண்டுக்கே நம்ம லோன் போகலாம். ஆக்சுவலாக லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் லோன் போகலாங்க. வீடோட நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் 90% பண்ணி தரலாங்க. டவுன் பேமெண்ட் பார்க்குறப்ப ஒரு 5 லட்சமே இருந்தாலே போதும். நம்ம இதெல்லாம் 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி தந்துடலாங்க. ப்ரொஃபைலை பொறுத்து, இப்போ கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம நல்லாவே லோன் பண்ணி தரலாங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆன் ரோடில் அதுவும் இந்த மாதிரி மதுரை டு திண்டுக்கல் பைபாஸில் இவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவில் கேட்டட் கம்யூனிட்டியில் இடம் வாங்கணும்னு ஆசை இருந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 70% வரைக்கும் இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் நம்ம இடம் வாங்கிக்கலாங்க. இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் கூட 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், பேலன்ஸ் இவங்களே லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை மேம், நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வீடு நம்ம கமெண்ட் சைட்லேருந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே, இது இல்லாமல் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 25 lakhsலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோங்க. ஓகே, பரவாயில்ல. இந்த NH ரோடு மேலே 25 லட்ச ரூபா வீடு பண்ண முடியுமா? ஆமாங்க, கரெக்டுங்க. ஓகே, சூப்பருங்க. ஏன்னா மதுரை மாதிரி ஏரியாவில், அதுவும் மதுரை டு திண்டுக்கல் இந்த NHக்கு மேலே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே 25 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வீடும் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே மதுரை ஏரியாவில் நல்ல ஒரு வீடு தான் உங்களோட ட்ரீம் அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இல்லைங்க. கண்ணை மூடிட்டு வந்து வீடே வாங்கலாம்.